Dear in Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிற ரேமா வார்த்தை, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கப்பா. கவலைப்பட்டு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உங்களுடைய கவலைகளை அறிந்த என் தேவன் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையில் தேவன் கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேல் 1:15 இவ்வாறாய் கூறுகிறது, அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அன்னாளுடைய வேதனை அவ்வளோ ஒரு பாரம். குழந்தை இல்லை, அது நிமித்தமாய் நிந்திக்கப்படுகிற சூழ்நிலை, அது நிமித்தமாய் அவமானப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. வேதனையோடு கூட, ஆண்டவரே, நான் வருடம் வந்து இந்த விண்ணப்பங்களை செய்கிறேனே, நான் வருடந்தோறும் வந்து உம்மை நான் ஆராதிக்கிறேனே, ஆனாலும் என் நிந்தை மாறக்கூடிய எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்கிற மனக்லேசம், பாரம், வேதனை. ஒருவேளை இது கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய மனபாரத்தை மக்களால் உணர்ந்து கொள்ள முடியாது, உங்கள் உறவுகளால் உணர்ந்து கொள்ள முடியாது, ஏன் உங்கள் மிக நெருங்கிய கணவனால கூட உணர முடியாது, இல்லை மனைவியால் கூட உணர முடியாது, இல்லை பிள்ளைகளால் கூட உணர முடியாது. ஆனால் உங்கள் இருதயத்தின் பாரத்தை, கிளேசத்தை அறிந்த தேவன் ரிமஷந்து பிரியந்தரப்பா, வேதனை, கண்ணீர், துக்கங்களை, நீங்கள் கண்ணீரோடு இருக்கிற சூழ்நிலைகள், என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடந்தால் நன்றாக இருக்குமே என்ற அங்கலாய்ப்போடு கூட இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறதை நான் கேட்கிறேன். இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த அவர் நமக்கு துணையாய், எபினேசராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருபோதும் சோர்ந்து போகாதீங்க. அந்நாளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்த தேவன், குறிப்பாய் அவர்கள் என்ன விண்ணப்பம் பண்ணினார்களோ அந்த விண்ணப்பத்திற்கு ஏற்றாற் போல ஒரு ஆண் குழந்தையை தேவன் கொடுத்தார். நீங்க பிரத்யேட்சமாக என்ன ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. 1 சாமுவேல் 30:6 இவ்வாறாய் கூறுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். சிக்லாக்ல எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலை. அமலேக்கியர் வந்து தங்களுடைய ஆஸ்திகள், உறவுகள், மனைவி, பிள்ளைகள், ஆடு மாடு, எல்லா ஐஸ்வர்யங்களையும் அவர்கள் கொள்ளையடித்து போனதுக்கு அப்புறம் தாவீதோடு கூட இருந்த அவருடைய போர் வீரர்கள், அவருடைய சேனை சொல்கிறது, உங்களால் தான் இந்த பிரச்சனை என்று தாவீதை கல்லெறிய பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் தாவீதினால் உருவாக்கப்பட்டவர்கள், அவர்கள் எல்லாம் தாவீதினால் அரவணைக்கப்பட்டவர்கள். தாவீது அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதன். அவர்கள் எல்லாம் இந்த குகையில் கடன்பட்டு ஊரை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருந்த வீரர்களை, ஒளிந்து கொண்டிருந்த கடன்காரர்களை, ஊருக்கு புறம்பாயிருந்தவர்களை
அவர் சேர்த்து தேவ வல்லமையினால, தேவ ஆலோசனையினால ஒரு மகா பெரிய இஸ்ரவேல் சேனையாய் உருவாக்கின தாவீதோட நிலைமை, அவன் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்கள், உங்களிடத்திலிருந்து அதிகமாய் பயனடைந்தவர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கலாம். அவர்களுக்காக கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாய் நீ சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய். நீங்கள் இழந்தவைகளை திருப்பிக் கொள்வீர்கள், மீண்டும் நீங்கள் கட்டப்படுவீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எதற்கும் சோர்ந்து போகாதீங்க, எதற்கும் பயப்படாதீங்க. கவலைப்பட்டு கொண்டே வாழ்க்கையை முடிச்சிடலாம். கவலைப்பட்டாலே வாழ்க்கையில் ஒன்றும் பெரிய சாதிக்க முடியாது. நம்பிக்கையாக இருங்க. அதுதான் விசுவாசம், அதுதான் தைரியம், அதுதான் வாஞ்சை. இங்கே எப்படி தாவீது மீண்டுமாய் தன்னுடைய படைகளை கூட்டிக் கொண்டு அமலேற்கு விரோதமாய் போகும்போது கர்த்தர் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள என் தேவன் உதவி செய்தார். அதே போல என் தேவனாகிய கர்த்தரும் உங்களுக்கு சகலவற்றையும் திருப்பிக் கொள்ள உதவி செய்வார். அது பயிற்சி, இது பயிற்சி, எல்லாவற்றையும் இழந்துட்டேன் என்று கண்ணீர் வெடித்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டு ஒரு மூலையில் அமர்ந்து விடாதபடிக்கு மீண்டுமா எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வேன் என்கிற நம்பிக்கையோடு கூட நீங்கள் இருப்பீர்களானால் சகலவற்றையும் நீங்கள் திருப்பிக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க, நம்பிக்கையா இருங்க. என் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார். God bless you. Thank you. ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். அவர் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் என் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நிச்சயமாக என் தேவன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க, சமாதானமாக இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுவதற்காக நன்றிப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். கவலைகளை விட்டுவிட்டு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. எல்லா உபத்திரவத்தின் காலங்களும் நாட்களும் மாறி போகட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும்ப்பா, செழித்திருக்கட்டும், சுக வாழ்வு துளிர்க்கட்டும். தேவன் எங்களை ஆசீர்வதித்தார், நன்மையாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம், சுகித்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என் தேவனீர் அற்புதங்களை செய்வதற்காக நான் உம்மை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுவதற்காக நன்றிப்பா. இதனினும் மேலான காரியத்தை நீ காண்பாய் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. சகலவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் சொல்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.